எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற தேர்தலில் பாஜக அறுபடை வீடு கோவில்கள் அமைந்திருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அப்படி போட்டியிட்டால் அங்கு களம் எப்படி இருக்கும், அதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். பாஜக முருகன் பாசத்தை கொஞ்சம் மேலோகம் விதமாக அறுபடி வீடுகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்திலும் போட்டியிடப் போவதாக தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி போட்டியிட்டா அந்த அறுபடை வீடுகள்ல எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும், அறுபடை வீடுகளை நான் முதன்மையா குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுலயும் குறிப்பா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அதுல முதலாவதா நம்ம திருப்பரங்குன்றத்திலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். அங்கதான் பாஜகவுடைய ஒரு முருகன் அந்த பாசம் மேலோங்கி கடந்த கார்த்திகை மாதங்கள்ல அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி பாக்குறீங்க? இது திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை பாஜக கண்டெஸ்ட் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கூட இந்த மாசம் பிரதமர் மதுரை வரும் திருப்பரங்குன்றம் கோயில் போறது திட்டமிட்டிருக்காருன்ற மத்தகள் வருது. இங்க மதுராந்தகம் நடந்த மீட்டிங் கூட திருப்பரங்குன்றம் அந்த தீபம் இஷ்யூ பத்தி பேசியிருந்தாரு. அதாவது தென்னகத்தில் அயோத்தியா இஷ்யூ மாதிரி திருப்பரங்குன்றம் இஷ்யூ கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு அக்ரெசிவா புஷ் பண்ணாங்க. டெல்லி பாஜக புஷ் பண்ணி திருப்பரங்குன்றம் சீட்டு வாங்கிடுவாங்க தான் பார்ப்பாங்க. திருப்பரங்குன்றம் பொறுத்தவரை இப்ப அதிமுக சிட்டிங் சீட் இது. அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் போட்டியிடுறாரு. இன்ஃபேக்ட் அது திமுக 2019 நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சீட்டு திருப்பரங்குன்றம். அங்க இருந்த ஒரு சரவணன் எம்எல்ஏ, அது ஒரு திமுக ஒரு இன்டர்னல் டீலிங் என்னமோ தெரியல, அந்த திருப்பரங்குன்ற சீட்டை கம்யூனிஸ்ட் கொடுத்துட்றாங்க திமுக ராஜன் செல்லப்பா ஜெயிக்கிறதுக்கு நினைக்கிறேன். சரவணனுக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டது. அவர் பாஜக போனாரு. அப்புறம் இப்போ அதிமுக வந்தார். பாஜக திருப்பரங்குன்றம் சீட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ராஜன் செல்லப்பா மதுரை வடக்கு போயிட்டு திருப்பரங்குன்றம் பிஜேபி கொடுக்கலாம் டாக் இருக்கு. 2016 ராஜன் செல்லப்பா மதுரை வடக்கு தான். பாஜக திருப்பரங்குன்றத்துல நிற்கும் போது திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்து திமுக ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் வீக்கான ஒரு தொகுதி தான். சரவணன் அவர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் மிஸ் பண்ணிருக்க கூட திமுக. பட் அங்க இப்ப திமுக அவர் போன ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இல்ல. வேற ஒரு கேண்டிடேட் போட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் திமுகவுக்கு. ஸோ இதே அதிமுக இரட்டையில கண்டெஸ்ட் பண்ணா உறுதியா அதிமுக அணி ஜெயிக்கும் திருப்பரங்குன்றத்துல. பாஜக போட்டிட்டு அது எப்படி இப்ப ரோல் பிளே பண்ணு தெரியல. திமுக நல்ல கேண்டிடேட் ஃபீல் பண்ணி போட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன சொல்லணும்னா திமுக அணியில் வரும் பட்சத்தில் கொஞ்சம் அங்க நாயக்கர் ஓட்டு நாயுடு ஓட்டு அவங்க கொஞ்சம்லாம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஓட்டு இருக்கிறதா திமுகவுக்கு கொஞ்சம் பாஜக போட்டியிடும் பட்சத்தில் கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக கண்டெஸ்ட் பண்ணா சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அந்த திருப்பரங்குன்றம்? அது மக்களை பொறுத்தவரை அந்த கோயில் இஷ்யூக்குள்ள ஓட்டு கிடையாது. அங்க லோக்கல் பாலிடிக்ஸ், அவங்களோட காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. மேபி கொஞ்சம் இந்துத்துவா இந்த ஒரு 6 மாசம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். RSS கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. பட் திமுக அதிமுக அமைப்புகள் அந்த சோசியல் பேஸ் அது ரொம்ப முக்கியம். அங்க அதை பேசுறதுல திமுக அமைப்பு ரீதியாக கொஞ்சம் பலவீனமான ஒரு பகுதி தான் திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து திருச்செந்தூர் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி. அங்க திருச்செந்தூர் திமுகவின் கோட்டை. திமுகவின் கோட்டைன்னு சொல்றது அனிதா ராதாகிருஷ்ணன் கோட்டை. அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக ஜெயிச்சாரு. அதிமுக வெளில வந்தாங்க. ஜெயலலிதா எப்படியோ திருச்செந்தூர்ல மறுபடியும் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அது அவங்களால முடியல. அந்த அளவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் லோக்கல்ல செல்வாக்கு நெட்வொர்க்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, அமைச்சர் இருக்காரு. ஸோ திருச்செந்தூர்ல ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை பாஜக அந்த முருகன் சென்டிமெண்ட்டுக்காக அவங்க அந்த திருச்செந்தூர் தொகுதியை கேட்டு வாங்கலாம். எடப்பாடி கொடுக்கறதுக்கு ஒன்றும் தேங்க மாட்டாரு, ஏன்னா அது பலி சீட் தான் அது. அதனால நீங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி லாங் டேர்ம்ல நமக்கு ஏதோ கொஞ்சம் பேஸ் கிரியேட் பண்ணலாம்ன்றதுக்கு அந்த ஒரு ஆங்கிள் பிஜேபி ஒர்க் பண்ணலாம். பட் என்ன ஒர்க் பண்ணா அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க திருச்செந்தூர்ல தோக்கடிக்க ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். திருச்செந்தூரை தொடர்ந்து பழனி சட்டமன்ற தொகுதி. பழனி கிட்டத்தட்ட திருச்செந்தூர் மாதிரி தான். அங்க ஐபி செந்தில், அதாவது ஐ பெரியசாமியோட சன், அவர் மாவட்ட செயலராக இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கு. 2011 தோக்குற தேர்தலே 47% ஓட்டு எடுத்து தோத்து பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 தேர்தல் 16, 72 50% ஓட்டை தாண்டி இருந்தாரு. அந்த அளவுக்கு அவரோட
அமைப்பு நல்லா இருக்கு. இப்ப வந்து பழனி கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு, நம்ம பிரச்சனை வராது அப்படின்றதால அவர் ஒரு வேளை திண்டுக்கல்ல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிற ஒரு தகவல் வருது ஐபி செந்தில். அப்படி மூணாம் பட்சத்துல பிரச்சனை இருக்காது. திமுக கூட்டணி கட்சிக்கு யாரும் கொடுக்கலான்ற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பாஜகவும் கண்டெஸ்ட் வருது, அதிமுக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பாஜகனா அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ்ல அதுல இருக்கும். திமுக இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் திமுக கண்டெஸ்ட் பண்ண, கூட்டணி கட்சி கண்டெஸ்ட் பண்ண இன்னும் பாஜக கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது பாஜக கண்டெஸ்ட் பண்ணும், பாஜகவோ அதிமுக கண்டெஸ்ட் பண்ணும் பட்சத்தில். ஸோ திமுக கண்டெஸ்ட் பண்ணா ரெஸ்பெக்ட் ஆஃப் யார் கண்டெஸ்ட் பண்ணாலும் அது வந்து கம்ஃபர்டபுள் தொகுதி, மாற்றுக்கிறது இல்லை. கூட்டணி கட்சி திமுக கொடுக்கும் பட்சத்தில் அது எப்படி கூட்டணி கட்சிகள்னா அதிமுகவுக்கு ஒரு சின்ன போட்டி ஃபைட்டிங் பொசிஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த கூட்டணி கட்சி தான் அங்கே ஹெடா இருக்கும். பாஜகவுக்கு அப்பவும் வாய்ப்பு குறையும். ஏன்னா பழனி தொகுதின்றது கொடைக்கானல் மலை பகுதின்னு சேர்த்து தான் வந்து பழனி தொகுதியில் வரும். அதுல நிறைய உள்ளுக்கு நிறைய ஓட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால அங்க பழனியில வந்து திமுக தான் ஹெட் இருக்கும். அதனைத் தொடர்ந்து அடுத்த வீடான சுவாமிமலை, அதுவும் திமுக பேஸ்டியன் தான், கும்பகோணம் தொகுதி. அதுல திமுகவை சேர்ந்த சாக்கோட்டை அன்பழகன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்கு முன்னாடி கோசிமணிலாம் ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஏரியா கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். அதுல வந்து பிஜேபி நிக்கிறனா கூட இந்த எப்படி பழனி திருச்செந்தூர் கொடுக்கல ஒரு அப்ஜெக்ஷன் அதிமுக இருக்காதோ, இது கும்பகோணத்துக்கு பெருசா அப்ஜெக்ஷன் இருக்காது. அவங்க கொஞ்சம் பிராமின் பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்குன்றதால கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ கும்பகோணம் தொகுதி எடுத்து நிறைய கோயில்கள் இருக்கு, சிட்டி கொஞ்சம் அவங்க ஆர்எஸ்எஸ் ஒர்க்கும் கொஞ்சம் லைட்டா பண்ணலாம். ஸோ பாஜகவுக்கு ஏற்ற தொகுதி தான் கும்பகோணம். ஆனாலும் இப்ப இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது, அது வந்து திமுக தான் ஃபேவரபிளா இருக்கும். அடுத்த வீடான திருத்தணி தொகுதியில ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட் தான் இருக்கு. அதிமுக பொறுத்தவரை அங்க முன்னாள் அரக்கோணம் எம்பி ஹரி அங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு. 21 அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாரு. திமுக வந்து ஆக்சுவலி அந்த ஏரியாவில் கொஞ்சம் வீக்காது, பட் 21 ஜெயிச்சாங்க நான் கன்சல்டேஷன்ல. பட் ஹரிக்கு இங்க லோக்கல் பேஸ் கொஞ்சம் இருக்கு. நம்ம கூட அதை அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40% ஓட்டு கிட்ட ஹரி தோக்கும் போது கூட எடுத்திருந்தார் அதிமுக சேர்ந்த ஹரி. இந்த வாட்டி அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு க்ளோஸ் ஃபைட்டு தான் இருக்கும். ஸோ அதிமுக அந்த தொகுதி பாஜக கொடுக்க மாட்டாங்க, அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை கொடுத்தா திமுக ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. கொடுக்க பட்சத்தில் க்ளோஸ் ஃபைட்ல அதிமுக ஒரு எட்ஜ் திருத்தணியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியாக பழமுதிர்ச்சோலை வந்து மேலூர் தொகுதியில் அமைஞ்சிருக்கு, மேலூர் மதுரை. அது ரொம்பவே காஸ்ட் சென்சிட்டிவான தொகுதி. திமுக வந்து அந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதே தவிர்த்துட்டு வர்றாங்க. ஏன்னா அங்க அந்த தொகுதியில வந்து திமுகவுக்கு ஒரு தலித் பேக்கிங் உள்ள பார்ட்டின்ற அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதால திமுக சப்போர்ட் இருக்காது. கூட்டணி கட்சிக்கு தான் மேக்சிமம் கொடுத்துருவாங்க திமுகவே. அதிமுகவும் பிஜேபி கொடுக்க மாட்டாங்க. அவங்க சிட்டிங் சீட்ன்றதுல அவங்க எப்படியோ கண்டெஸ்ட் பண்ணி அவங்க இருந்தாங்க. அதிமுக வந்து அங்க வந்து ஒரு முத்திரையில போட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அது வந்து பிஜேபி கேட்ட மேலூர் தொகுதியில கொடுக்க மாட்டாங்க. மேபி திருப்பரங்குன்றம் கொடுக்கலாம், மேலூர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த இந்த 6 தொகுதியில 3 தொகுதிகள் உறுதியா அதிமுக பாஜக கொடுத்துரும். திருப்பரங்குன்றத்தை அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. திருத்தணியும் பழமுதிர்ச்சோலையும் வந்து அதிமுக கொடுக்க மாட்டாங்க. இப்படி 6 படை முருகன் இருக்கக்கூடிய தொகுதிகளை கையில் எடுப்பது இது இஷ்யூவா வந்து வெளியே பேசு பொருள் ஆகாதா? அது அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரோ தமிழ் ஐடென்டிட்டிக்கோ அது ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணும்போது நாளைக்கு பிரதமரோ அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு போவாங்க, அங்க கொஞ்சம் பேசுவாங்க லோக்கல் இஷ்யூஸ். இவங்க தான் அந்த கோயிலை வச்சு ரொம்ப விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேஸ்ல அவங்களுக்கு ஏதோ அந்த பகுதிகளில் ஒரு பேஸ் உருவாகும். இதுல நான் எப்படி கேக்குறேன்னா 10.5 வந்து வட மாவட்டத்துல ஓகே ஆகும் போது அது தென் மாவட்டத்துல பேக் ஃபயர் ஆகுது. மக்கள் பிரச்சனை அது இது வராது. 10.5 கொஞ்சம் மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசு காலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க போலரைசிங் ஃபேக்டர் வந்து காஸ்ட் ரிலீஜன் கிடையாது. சோ இதே பாஜக வடக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க, அந்த மதம் சார்ந்த போலரைசேஷன் பண்ண முடியும். இங்க மதம் பிரச்சனை கிடையாது, ஜாதி தான் பிரச்சனைங்க. சோ இது வந்து இப்போ இவங்க பண்றதால ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரலாம். இப்போ திருப்பரங்குன்றத்தை இஷ்யூ பண்றதால அவங்க ஒரு ஓவராலா அந்த மதம் சார்ந்து ஒரு ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு மதம் பெருசா நினைக்கிற ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணலாம். பாஜக ஒரு ஆதரவு வளையம் உருவாகலாம். அது நாங்க அது இம்மீடியட்டா 26லயே ஒரு கெயின்ஸ் கொடுக்கலாம். பட் 29ல மேபி
ஒரு கெயின்ஸ் கொடுக்கலாம். அப்படித்தான் அப்புறம் இந்த கட்சிக்கு லாங் ரன்னா யோசிக்கணும். ம். இதே தேர்தல் எல்லாம் ஒண்ணுமே இதுல இம்பாக்ட் இன்னும் கொடுக்காது. இன்ஃபேக்ட் நம்ம இப்ப பேசினதுல பாத்தீங்கன்னா அறுபடை வீட்டுல 3 தொகுதிகள் வந்து உறுதியா திமுக ஜெயிக்கிற தொகுதி தான். அதுவே 3-3 தான் இருக்கு. மற்ற தொகுதிகள்ல எப்படின்னு தெரியல. போன வாட்டி திரும்ப 6ல 4 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த வாட்டியும் 3க்கு மேல ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்ப நான் இந்த ஒரு கோயில் சென்டிமெண்ட்டே பெருசா இருக்க முடியாது. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.